போச்சு இட்லி. இந்த அந்த 2 அப்பா நாளைக்கு காலைல எழுந்தோடனே எனக்கு ஒரு வேலை பாருங்க. நான் எல்லாத்தையும் பாத்திரத்தை கழுவி வச்சிரு. ஓகே. நோ 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 நோ. அடியே ஆதியக்கா, ஒரு ரொமான்ஸ் சாங்குக்கு இந்த மனுஷனை பாட்டு பாட சொன்னா அவர் என்ன பண்ணி வச்சுக்கிறார் பத்தியா? எங்கேயாவது சிரிப்பாங்களா? சரி, அவருக்கும் சிரிப்பு வந்துச்சு, எனக்குமே சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா நம்மளால தான் பண்ணதில்லை. இங்கே பாருங்க, இட்லிக்கு உண்டா தீஞ்சு போச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சேன். அதையே வச்சு நாளைக்கு ஒரு ரீல்ஸ் போடுறேன். தள்ளிப்பா என்ன வந்து நொய்யின்னு முன்னாடி வந்து இங்கே பாருங்க, இட்லி குண்டா தீஞ்சு போச்சு. ஐயோ சோளமுத்தா, சொல்லி முடிச்சிச்சா? இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு இதையே வைக்கலாமா? ஒரு 2 இட்லி நல்லா இருக்குது. தோசை வர மாட்டேங்குது. அந்த மாவு அந்த தெருவில் தோசை ஊற்றி பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். நான் படுத்துட்டேன். அண்ணா ரோம்சா, அது சமோசாவா? ஐயோ இது லைவு. நான் நீங்கள் கற்பனை பண்ணுற லெவல்லலாம் இங்கே இல்லை. நீங்கள் வேற. அதாவது இது பாருங்கள், இதான் ஃப்ரிட்ஜு, இதான் இந்த இதை பாருங்கள், இதான் ஃப்ரிட்ஜு, இதுதான் செவுரு. ஓகே, இது உள்ளே நாங்கள் ஒருத்தர் தான் போக முடியும். இவரும் வராரு, நானும் வர. தள்ளிப்பா. அப்படி நீங்கள் நடிக்கிற ரொமான்ஸ்லாம் கிடையாது. எங்கள் அங்கே பேட்டில் பார்த்தீங்களா, சூப்பராக கொடுத்தாரு பாருங்க. இன்னொரு ரீல்ஸ் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரோட, பார்த்தீங்களா? இப்போ போய் பாருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதில் சிரித்து வச்சு தொலைஞ்சிது. நல்லா காமெடியாக பார்க்குறேன் லவுடு. வாட்சக்கா சங்கரண்ணா, வாட்சக்கா சங்கரண்ணா, வாட்சக்கா சங்கரண்ணா, வாட்சிங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சைலண்ட் வச்சா என்ன பார்த்துட்ட சொன்னேன் ரொமான்ஸ் சொன்னேன். என்ன பார்த்துட்டடா சொன்ன ரொமான்ஸ் சொன்னேன். அச்சோ, உன் மெசேஜை நான் படிக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. ஒழுங்கா டைப் பண்ணி அனுப்புறியா? பொண்டாட்டியோ பூந்தோரனும் நானும் இங்கு சாதாரணம். உருக்கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல பண்ண சொன்னா வாயம். எனக்கும் சிரிப்பு வருது. நான் என்ன பார்த்துட்ட சொன்னேன் ரொமான்ஸ் சொன்னேன் நான். ஐயோ, இவனை கொண்டுடலாமா? கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா? பாவம். அண்ணனை நினைச்சாதான் பாவமா இருக்கிறதுனால உன்னை விட்டு வைக்கிறேன். ஓகே, அண்ணா கூட்டிட்டு வரவா நீங்க சொல்லுங்க. நொன்னானா வந்துட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன நொன்னானுக்கு ரோசம்? ஏற்கனவே ரோசமா அண்ணா வந்துட்டு போயிட்டாரு. அப்பெல்லாம் ரோசம் எங்கே போச்சு? எங்கே போச்சு பஸ்? நமக்குலாம் ஏது பஸ்? வெக்கம், மானம், சூடு, சுரணைகள்லாம் சொல்லுங்க. அண்ணன் தங்கச்சிக்குள்ள, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் கூச்சம் பார்க்கப்படாது. ஓகே, யார்கிட்ட பார்க்கணுமோ அவங்கக்கிட்ட தான் பார்க்கணும். ஓவர் ரொமான்ஸு. இட்ஸ் மீ. போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அப்படி ஒன்றும் தெரியல, ரொம்ப காமெடியாக போச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பார்த்தேனே. உண்மையாலுமே நல்லா இருக்கா? ஆதியக்கா நீ சொல்லு, உண்மையாக நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எப்போ வந்தாரு அக்கா? முந்தா நாள் வந்தாரு. அபுபக்கரண்ணா வாங்க வாங்க, இனி இரவணக்கம். எங்கள் வீட்டு பிள்ளை புன்னகை பேரரசி, யூடியூபின் கலையரசி, நாரும் தங்கையை எப்படி இருக்கம்மா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பேசினானே. என் வீட்டுக்காருக்கு மரியாதைலாம் என்கிட்ட தான் கற்றுக்கணும், சரிங்களா? சகா அந்த ஒரு ரீல்ஸ் போடுவோம்மா. மரியாதைனா என் வீட்டுக்காரர்கிட்ட என்கிட்ட தான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது மரியாதை என்கிட்ட இருந்து கற்றுக்கங்க. பேசிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ரீல்ஸ் போடுவோம்மா சகா. நான் பார்த்துட்டு வரேன், இரு போங்க பார்த்துட்டு வாங்க. சங்கரண்ணா இருக்காரு, கண்டுபிடிச்சிட்டேன். இருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து போட்டு போயிட்டாரு. இப்போ சைலண்ட் வாஷ்ல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. இந்த வெக்கம் கெட்ட மானம் கெட்ட பொழப்பு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? கரண்டியை வாய்க்குள்ள விட்டு சுத்திடுவேன். உன் கணவர் சொன்னார்.